அதற்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 34:16 வசனத்தை உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தையை ஏசாயா எழுதும்போது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்கிறார். இதை சொல்லுகிறதுனால நம்ம பைபிளை ரெகுலராக படிக்கணுன்று தான் ஆவியானவர் இந்த நாளிலே நமக்கு சொல்லுகிறார். வேதம் இந்த நாளிலே நம்முடைய அருமையாக நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதம் உருவாகுவதற்கு எவ்வளோ முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு எதிர்ப்புகள் வந்திருக்கிறது. ஆனாலும் கூட இதனுடைய எழுத்தாளராகிய ஆக்கியோன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறதுனால இந்த நாள் வரைக்கும் இந்த வேதாமத்துக்கு இணையான ஒரு புத்தகம் ஏதுமே இல்லை. இதுதான் உலகத்தில் மிக சிறந்த புத்தகமாக எண்ணப்படுகிறது. அதிக மக்கள் வாசிக்கிறது புத்தகம். இந்த புத்தகத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்று ஏசாயா சொல்கிறார்னு சொன்னால், இந்த புத்தகத்தில் தேடி வாசியுங்க. சும்மா நம்ம ஒரு நாவலை படிப்பது போல, ஒரு புத்தகத்தை படிப்பது போல, உலக பிரகாரமான புத்தகத்தை படிப்பது போல படிக்கக்கூடாது. அப்படி படிக்காமல் நம்ம இதை ஆவியானவருடைய உதவியோடு கூட தேடி பார்க்கின்ற பொழுது அவைகளில் ஒன்றும் குறையாது, அவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது. அவருடைய வாய் தான் இதை சொல்லிற்று. இதை எழுதினதே அவருடைய வாய் தான். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாயும் ஒன்றாக இருக்கிறது. அவருடைய ஆவி இவைகளை சேர்க்கும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிறதான நல்ல பழக்க வழக்கங்களில் ஒன்று அதிகாலையில் எழுந்து தேவனுடைய வார்த்தையை படிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். இந்த வேதத்தை ஏசாயா சொல்வது போல புத்தகத்தை தேடி வாசியுங்கள். நீங்கள் தேடும் பொழுது உங்களுக்கு புதிய புதிய பொக்கிஷங்களை காத்தர் ஒவ்வொரு நாளும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த புஸ்தகத்திலே, தேவ புஸ்தகத்திலே, வேதத்தில் நாங்கள் தேடி வாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு பாதைக்கு வெளிச்சமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக அமையட்டும்.